தன்னை உணர்ந்த யோகியும் ஒப்பற்ற ஞானியுமான சத்குரு அவர்கள் இந்தியாவின் 50 சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். சத்குருவின் வாழ்க்கையும் அவரது தன்னிகரில்லா அயராத செயல்பாடுகளும் உலகம் முழுக்க உள்ள பல லட்சம் மனிதர்களின் உள்நிலையை ஆழமாக தொட்டுள்ளது. நமது பாரம்பரிய யோக அறிவியலை தற்கால மனங்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாக வழங்கும் சத்குரு அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் தனது உச்சகட்ட சாத்தியத்தை அறிந்து கொள்ளவும் உயர் பரிமாணங்களை உணரவும் ஒரு வழிகாட்டியாக விளங்குகிறார். ஆன்மீகம் மட்டுமின்றி கவிதை, கட்டிடக்கலை, ஓவியம், இசை என பல துறைகளிலும் தனது ஈடுபாட்டாலும் மாறுபட்ட கண்ணோட்டத்தாலும் அழகியலோடு கூடிய கலைத்திறனை வெளிப்படுத்தும் சத்குரு அவர்கள் உலகின் மிக முக்கிய ஆன்மீக தலைவர்களோடும் இயக்கங்களோடும் ஒன்றிணைந்து உலக அமைதி, சர்வதேச ஒத்துழைப்பு போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். ஐக்கிய நாடுகள் சபையிலும் உலக பொருளாதார உச்சி மாநாடுகளிலும் இங்கிலாந்து நாட்டின் அரச மாளிகையிலும் வணிக கல்வி நிலையங்களிலும் டெட் மற்றும் உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களிலும் சத்குரு தனது சிறப்புரைகளை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சத்குரு அவர்களால் நிறுவப்பட்டுள்ள ஈஷா அறக்கட்டளையானது முழுக்க முழுக்க தன்னார்வ தொண்டர்களால் இயங்கும் லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். சுமார் 30 லட்சம் தன்னார்வ தொண்டர்களின் துணையுடன் உலகம் முழுக்க பல கிளைகளை கொண்டுள்ளது. ஈஷாவின் சமூக நலத்திட்டங்களும் சக்தி வாய்ந்த யோக பயிற்சிகளும் ஈஷாவை சுற்றியுள்ள கிராம மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. ஆரோக்கியம், கல்வி, சுய வேலைவாய்ப்பு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் வசதி வாய்ப்பற்ற பழங்குடி கிராம மக்களை இலவசமாக சென்றடைந்து வருகின்றன. எந்த ஒரு கொள்கை சார்ந்தோ நம்பிக்கை சார்ந்தோ அல்லாமல் மனித நலனை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஈஷா இத்தகைய மாபெரும் சமூக மாற்றத்திற்கான முயற்சியை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தோராயமாக ஒரு 15,000 வருடங்களுக்கு முன்னாடி இமமலைய மேல் பகுதியில் ஒரு யோகி வந்தாங்க. அவன் எங்கேருந்து வந்தா, அவனுடைய பேர் என்ன, அவன் அடையாளம் யாருக்கு தெரியல. அவனுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, அவன் கண்ணு மூடி இப்படி உட்கார்ந்தான், மாத கணக்கில் இப்படியே அசையாமல் உட்காந்துருக்குறான். எல்லாம் உட்காந்து பார்த்தாங்க, ஏதோ அதிசயம் நடக்க போகுதுன்னு உட்காந்து பார்த்தாங்க. அவரை பற்றி கவனமே இல்லாமல் சும்மா அசையாமல் உட்காந்துருக்கான். இந்த உடல் என்ன பலவிதமான கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு தாண்டி ஒரு மனிதன் மாதக்கணக்கில் இப்படி உட்காந்துக்கணுன்னா அவன் பொருள் தன்மை என்ற அடிப்படையே தாண்டி உட்கார்ந்துருக்கிறான் என்ற அதிசயம் புரியாமல் வேறு ஏதோ அதிசயம் நடக்க போகுது நினச்சான். இப்படி கடைசியில் வெறும் 7 பேர் தான் நின்னாங்க அவனுக்கு. இந்த 7 பேருக்கு நம்ம நாட்டில் நாம் சப்த ரிஷியன் பெரிய அளவுக்கு நாம் கொண்டாடுறோம். இந்த 7 பேர் இவன் பின்னாடியே போனாங்க. அவன் எங்கே போனாலும் அவனை இவர் கண்டிக்கவே இல்லை. ஒரு நாள் அவன் கவனம் இவர் மேலே பட்டப்போ இவர் கெஞ்சி கேட்டாங்க, ஐயா நீங்கள் ஏதோ ஒரு புது பரிமாணத்தில் இருக்கிறீங்க, நாமும் இது உணரணும், நமக்கு சொல்லிக் கொடுங்க கேட்டான். இது கேட்ட அவனு ஏதோ ஒரு 2-3 விதமாக அவர் தயார் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எளிமையான ஒரு 2 பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு திருப்பி அவன் கவனம் எங்கேயோ போயிடுச்சு. இவர் மேலே கவனம் இல்லை. இவர் தொடர்ந்து அந்த பயிற்சி பண்ணியே அவன் பின்னாடியே போனாங்க. 84 வருடங்கள் அவன் பின்னாடியே இந்த சாதனை பண்ணி போனான்.
ஒரு நாள் அந்த ஜூலை மாதத்தில் எப்போ இந்த சூரியனுடைய ஓட்டம் உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துக்கு வருதோ, அந்த தட்சிணாயணத்தில் கால் வச்சப்போ அந்த நாள் அவன் கவனம் இந்த 7 பேர் மேலே பட்டது. இந்த 7 பேர் பார்த்தா இந்த சாதனை பண்ணி பண்ணி இவர் தங்கத்து மாதிரி ஆயிட்டாங்க. அதனால இந்த 7 பேருக்கு ஞான பரிமாறுறதுக்காக அவனை தென் திசை பார்த்து உட்கார்ந்தான். இந்த தென் திசை பார்த்து உட்கார்ந்ததுனால அவன் நம்ம பேர் நமக்கு தெரியாததுனால முதல்ல ஆதி யோகின்னு கூப்பிட்டோம். தென் திசை பார்த்து உட்கார்ந்ததுனால அவனுக்கு தட்சிணாமூர்த்தின்னு கூப்பிட்டோம். அந்த நாள் ஒரு பௌர்ணமியாக இருந்தது. அந்த தட்சிணாயனத்தில் முதலாவது பௌர்ணமிக்கு நாம் குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். என்னத்துக்குன்னா அந்த நாள் தான் முதலாவது குரு பிறந்தாங்க. மனித நேயத்துக்கு முதல் தடவை மனிதன் அவன் இப்போ இருக்கிற பரிமாணம் தாண்டி இன்னொரு பரிமாணத்தில் அவன் வாழ முடியும் என்ற ஒரு அடிப்படையான எண்ணம், அந்த கருத்து, அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சது அந்த நாள்லேருந்து தான். யோகா என்ற வார்த்தைக்கு அடிப்படையான அர்த்தம் என்னன்னா, யோகான்னு ஒன்றி என்றது எப்படி வந்துச்சு? இப்போ இந்த நவீன விஞ்ஞான பார்வையில் நாம் இது பார்த்தா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரபஞ்சம் எல்லாமே ஒரே சக்தி, ஆனால் படைத்தல் செய்யல இது பலவிதமான உருவங்களாக இது வெளியப்படுது. எல்லாமே ஒரே சக்தியான அர்த்தம் என்னென்னா, அந்த எறும்பு அதே தான், அதே உயிர் சக்தி தான், இந்த உயிர் அதே உயிர் சக்தி தான், கல் மண் அதே தான், ஆகாயம் அதே தான், பிரபஞ்சமே ஒரே சக்தி தான், பலவிதமாக வெளியப்படுது. இது நாம் ஒரு கருத்தை புரிஞ்சால் இதனால் எந்த பெரிய மாற்றம் நமக்கு வரல. ஆனால் அனுபவபூர்ணமாக நாம் உணர்ந்தா நம்ம வாழ்க்கை அடிப்படையே மாறி போயிடும். இந்த மாதிரி அனுபவபூர்ணமாக உணர்றதுக்கு நாம் யோகான்னு சொல்லுவோம். எல்லாமே நம்ம அனுபவத்தில் ஒன்றி ஆயிடுச்சு. இந்த வெளியே ஒரு மரம் இருக்குது, அவருக்கு எது வெள்மூச்சியோ அது நமக்கு உள்மூச்சு, நமக்கு எது வெள்மூச்சியோ அது அவருக்கு உள்மூச்சு. நீங்கள் எது சுவாசம் நினைக்கிறீங்களோ, நம்ம நுரையீரலில் நினைக்கிறீங்களோ, பாதி நுரையீரல் அந்த மரத்தில் இருக்குது, ஒரு பாதி மட்டும் தான் இங்கே இருக்குது. இது நாம் ஒரு கருத்தாக புரிஞ்சால் இதனால ஒன்றும் வரல நமக்கு. இது அனுபவபூர்ணமாக உணர்தான். நம்ம உள்மூச்சு அவருடைய வெள்மூச்சு, நம்ம வெளிமூச்சு அவருடைய உள்மூச்சு, இது நாம் அனுபவபூர்ணமாக உணர்தான். நான் உங்களுக்கு மரம் வைங்க, மரம் வெட்ட வேண்டாம், இப்போ சுற்றுச்சூழல் பார்த்துக்கணும், இந்த மாதிரி போதனையெல்லாம் தேவையா உங்களுக்கு? இதே விதமாக நீங்கள் எல்லாமே நம்ம சுத்த இருக்கிற உருவங்கள் எல்லாமே, இந்த பூமியே, ஆகாயமே, சந்திரன், சூரியன் எல்லாமே நமக்குள்ளே ஒரு பாகமாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இதுக்கு நாம் யோகான்னு சொல்லுவோம். இந்த உணர்வோட அனுபவபூர்ணமாக இப்படி வாழ்னா உங்களுக்கு நாம் யோகின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிலையில் இருந்தால் உங்களுக்கு எது தப்பு எது சரின்னு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, தப்பு செய்ய வேண்டாம்னு சொல்ல தேவையில்லை, நல்லது செய்யன்னு சொல்ல தேவையில்லை, எந்த போதனையும் தேவையில்லை. என்னத்துக்குன்னா நீங்கள் யோக நிலையில் இருக்கிறீங்க. யோகான்னா நாம் கை காலம் எல்லாமே முடிச்சு போட்டுக்கிறது இல்லை. இது நம்ம வாழ்க்கையுடைய அடிப்படையே மாற்றுறதுக்கு தேவையான ஒரு கருவி. யோகானா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஏதோ ஒன்று செய்கிறது இல்லை. நம்ம எதே செஞ்சாலும் நம்ம வளர்ச்சிக்கு மூலமாக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சால் இது யோகா. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, ஒரு படி எடுத்தாலும் சரி, ஒரு மூச்சு ஒரு சுவாசம் எடுத்தாலும் சரி, எதே செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம வளர்ச்சிக்கு அடிப்படையாக நாம் உருவாக்குனா இதுக்கு நாம் யோகான்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கைன்றது நாம் வெறும் மேலோட்டமாக வாழாமே ஒரு உயர்ந்த பரிமாணம் நாம் உணரணுன்னா, ஒரு உயர்ந்த வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் ஏற்படணுன்னா இதுக்கு யோகான்ற கருவி ரொம்ப தேவை இருக்குது. இந்த யோகான்ற தொழில்நுட்பம் ஒரு சூக்ஷ்மமான தன்மை. நம்ம வாழ்க்கை அடிப்படை மாற்றுற சக்தி நம்ம கையில் வந்தால் அது நாம் ரொம்ப கவனமாக விழிப்புணர்வாக நடத்துக்கணும். இந்த மின்சார சக்தி இருக்குது, இது இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் யாரே இல்லைன்னாலும் வாழ முடியும், மின்சார சக்தி இல்லாமல் இப்போது வாழ முடியாது.
இது இவ்வளோ உபயோகமாக இருக்குதே, ஆனால் உங்களுக்கு அது கூட காதல் ஆயிடுச்சு. அந்த ஒயர் போய் தொட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். இந்த யோகான்றது இந்த மாதிரி ஒரு மகத்தான சக்தி. இது நாம் ரொம்ப கவனமாக விழிப்புணர்வாக நாம் நடத்துக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு கவனம் விழிப்புணர்வு இல்லைன்னா ஒன்றும் வேண்டாமா, அப்படி இல்லை, ஏதோ ஒரு பயன் வாங்கிக்கலாம். இதுக்காக யோகத்தில் உபயோகா என்ற ஒரு கருவி இருக்குது. உபயோகம்னா யோகத்துக்கு அறிமுகமாக இருக்கிற ஒரு படி. யோகான்னா இதில் ஆன்மீகத்து ஒரு தன்மை இருக்குது. இந்த உபயோகான்றது நம்ம உடல் நலத்துக்கு, மனசாந்திக்கு, வாழ்க்கையில் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு தேவையான கருவி இதில் இருக்குது. இதோடைய பயன் என்னன்னா, இது யோகத்தை அளவுக்கு மகத்தான பரிமாணம் இல்லைனாலும் இது ஒரு முதல் படியாக நாம் உபயோகப்படுத்திக்க முடியும். இதில் ரொம்ப கவனம் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் செஞ்சால் இதில் ஒன்றும் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பூரா ஜனத்தொகைக்கு ஏதோ ஒரு யோகத்து ருசியனால் வரணும். யோகம் முழுமையாக அவருக்கு கிடைக்கலனாலும் யோகான்னு என்னன்னு ஒரு வாயில் ஒரு ருசி வர மாதிரி ஒரு கருவி. இதுக்கு நாம் உபயோகான்னு சொல்லுவோம். ரொம்ப எளிமையான ரூபத்தில் நம்ம எலும்பு அமைப்பு, நம்ம தசை அமைப்பு, நம்ம நரம்பு மண்டலம், நம்ம சக்தி உடல் எல்லாமே நாம் ஒரு நல்ல முறையில் வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. மனிதனுடைய ஆயுர் முழுக்கமாக நம்ம எலும்பு, நம்ம தசை, நம்ம நரம்பு மண்டலங்கள், நம்ம சக்தி உடல் நல்லபடியாக செயல்பட்டால் தான் ஒரு முழு வாழ்க்கையாக ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆன்மீக நோக்கத்தில் போகணுன்னு எப்போ மனிதனுக்கு உடல்ன்றது ஒரு பாதிப்பாக இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் உடல் தாண்டி என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு நோக்கம் வருது. உடலே ஒரு மகத்தான பாதிப்பாகிடுச்சுன்னா உடல் தாண்டி வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்குறது நோக்கமே மனிதன் வாழ்க்கையில் வராமல் போயிடும். இதனால் இந்த உபயோகன்றது ஒரு மகத்தான வரப்பிரசாதம். இது நாம் செய்கிறது நம்ம பல அடுக்கில் செய்யலாம். இப்போ நாம 7 செட்டு உபயோக பயிற்சிகள் கத்துக்குவோம். ஆரோக்கியம் தரும் யோகா, வெற்றி தரும் யோகா, அமைதி தரும் யோகா, நல்வாழ்வு தரும் யோகா, ஆனந்தம் தரும் யோகா, அன்பு தரும் யோகா, உங்களுக்குள் ஆழமாய் செல்ல யோகா. இந்த பயிற்சிகள் சரியா உள்வாங்கறதுக்கு ஏதுவான சில குறிப்புகளை முதல்ல பார்த்துடலாம். அடுத்த 1 மணி நேரத்தை இதுக்காக முழுமையா ஒதுக்கி வையுங்க. உங்க செல்போனு ஸ்விட்ச் ஆஃப்லேயும் இல்லைன்னா சைலண்ட் மோட்லேயோ வச்சிடலாம். பயிற்சிக்கு நடுவில் எழுந்திருக்கிறதோ, சாப்பிட்றதோ, தண்ணி குடிக்கிறதோ இல்லைன்னா கழிப்பறை பயன்படுத்துறதோ தவிர்க்கலாம். இப்போதான் சாப்பிட்ருக்கிறீங்க, வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வகுப்பில் பங்கெடுக்காமல் இருக்கிறது நல்லது. பசியாக இருக்கிறப்போ இல்லை காலி வயிறு கண்டிஷனில் இல்லைன்னா கம்மியாக சாப்பிட்டு இருக்கிற நிலையில இந்த வகுப்பில் பங்கெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. ரொம்ப கஷ்டம் இல்லாமல் உங்கள் முதுகை முடிஞ்ச வரைக்கும் நேராக வச்சு உட்காரலாம். கைகளை கட்டாமல் உள்ளங்கைகளை திறந்து வச்சு உட்காரலாம். இப்படி உட்கார்றது உங்கள் உள்வாங்கும் திறனை அதிகரித்து இந்த பயிற்சிகளோட பலன்களை நீங்கள் முழுமையாக பெறறதுக்கு வழிவகுக்கும். இந்த பயிற்சிகள் ரொம்ப எளிமையானது, பாதுகாப்பானது. இதை யார் வேணாலும் செய்யலாம். நாட்பட்ட நோய், வலி, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பயிற்சிகள் செய்யறதுக்கு முன்னாடி டாக்டரோட ஆலோசனை பெறது நல்லது. டாக்டரோட ஆலோசனைக்கு அப்புறமா இதுல கவனமா ஈடுபடலாம். பயிற்சிய மெதுவா, மென்மையா, குறிப்புகளை பின்பற்றி செய்யணும். ஏதோ ஒரு பயிற்சி செய்யறது ரொம்ப கடினமா இருந்தா அதை விட்டுட்டு அடுத்து உங்களால எதை சௌகரியமா செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. செய்யும்போது வலியோ அசௌகரியமோ உணர்ந்தீங்கன்னா மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும். 7 வயசுக்கு மேல உள்ளவங்க யார் வேணாலும் இந்த பயிற்சிகள் செய்யலாம். இதுல சில பயிற்சிகளை நீங்க கண்மூடி செய்யணும். அதை செய்யறப்போ தேவைப்பட்டா கண்களை திறந்து அவங்க எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பயிற்சி தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கண்களை மூடி அந்த பயிற்சியை செய்யலாம். ஆரோக்கியம் தரும் யோகா,
கையசைவு பயிற்சி. முதலாவது பயிற்சியாக நாம் இந்த கை அசைவு பயிற்சின்றது ஒன்று செய்வோம். இது எதுக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்து அதுக்கப்புறம் முழிச்சிங்கன்னா, இந்த படுத்த நிலையில் நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம மூட்டுகளில் இருக்கிற இந்த வளவளப்புக்காக இருக்கிற சில திரவங்கள் எல்லாமே ஒரு பக்கமாக போய் சேர்ந்துக்கும். இந்த திரவங்கள் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்துருக்கிறப்போ நாம் அப்படியே அசை வச்சா ஒரு உறைவு ஏற்படுது. இந்த உறைவுனால நம்ம மூட்டுகள் தேஞ்சு போகுது. வயசான காலத்தில் ஆனால் மக்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மூட்டுகள் தேஞ்சு போய் ரொம்ப அதிகமான வலி. இந்த வலி எப்போ வந்துருச்சு உடலில், இப்போ உடல் தாண்டி என்னன்னு பார்க்குற நோக்கம் நமக்கு வராது. இந்த மூட்டு வலி சரிப்படுத்துறதே வாழ்க்கை நோக்கமாக மாறி போயிடும். முக்தி வராது நமக்கு. மூட்டு வலி சரிப்படுத்துறதே வாழ்க்கை நோக்கம். இந்த மூட்டு வலி போயிட்டாலே முக்தி வந்த மாதிரி ஆகிடும். வாழ்க்கை நோக்கம் இப்படி சுருங்கி போகக்கூடாதுன்றதுக்காக நாம் உடல் சுகமாக வச்சுக்கணும். நம்ம ஆயுர்காலம் முழுக்கமாக உடல் சுகமாக இருக்கணும். இதுக்காக நாம் பல பயிற்சி பண்ணுறோம். இதில் இந்த கை அசைவு பயிற்சின்றது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இதனால் நம்ம மூட்டுகள் எல்லாமே நம்ம ஒரு நல்ல நிலையில் வச்சுக்க முடியும். இந்த மூட்டு பகுதியில் நம்ம சக்தி உடல் நிலையில் நாடிகள் சந்திக்கிற புள்ளி அதிகமாக இருக்குது. நாம் எப்போ இந்த மூட்டுக்கு தேவையான ஒரு பயிற்சி பண்ணுறோம், அப்போது இந்த சக்தி உடல் நிலையில் இந்த நாடி புள்ளி எல்லாமே ஒரு புத்துணர்வு ஏற்படுது. இதனால் நம்ம உடலுக்குள்ளே ஒரு புத்துணர்வு நாம் உணர முடியும். மூட்டுன்றது சாமானியமானதை நினைக்க வேண்டாம். மூட்டு முக்திக்கு மேலே முக்கியமாயிடும் வலி வந்துருச்சுன்னா. இந்த பயிற்சியில நாம 4 திசையில உபயோகா செய்வோம். இப்ப அவங்க முதல் திசையில செஞ்சு காண்பிப்பாங்க, கவனிக்கலாம். இதை எப்படி செய்யணும்னா, பாதங்களை சௌகரியமா விரிச்சு வச்சு ஒண்ணுக்கொண்ணு இணையா வச்சிருக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். உள்மூச்சோட கைகளை தோள்பட்டைக்கு முன்னால எடுத்து வரணும். இது ஆரம்ப நிலை. முதல் திசை பக்கவாட்டுல செய்யறது. வெளிமூச்சோட உங்க கைகளை பக்கவாட்டுல நீட்டணும். மணிக்கட்டுகளை வெளிமுகமா சுழற்சி செய்யணும். கைகளை முழுமையா நீட்டினதுக்கு அப்புறம் உள்மூச்சோட கைகளை உள்ள கொண்டு வரணும். மணிக்கட்டுகளை உள்முகமா சுழற்சி செய்யணும். இது ஒரு சுற்று. இது போல 3 முறை செய்யணும். இது கைகளை சுழற்சி செய்யறது பத்தி மட்டுமில்ல, சுழற்சி செய்யறப்போ கைகளை திறந்து மூடுறதும் செய்யணும். தசைகள் எல்லாம் இறுக்கமா ஏதோ ஒன்ன தள்ளுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்கணும். உடலுடைய மற்ற பகுதிகளில் எந்த இறுக்கமும் இல்லாம கைகள்ல அதிகபட்ச இறுக்கம் உருவாக்கணும். கைகள் வெளியே போகும்போது எப்பவுமே வெளிமூச்சோட மணிக்கட்டுகளை வெளிமுகமா சுழற்சி செய்யணும். கைகள் உள்ள கொண்டு வரும்போது எப்பவுமே உள்மூச்சோட மணிக்கட்டுகளை உள்முகமா சுழற்சி செய்யணும். இப்போ நாம 3 சுற்று ஒன்னா செய்வோம். எழுந்து நிக்கலாம். உங்களை சுத்தி தேவையான அளவு இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கால்கள் சௌகரியமா அகட்டி வச்சிருக்கணும். கால்கள் ஒண்ணுக்கொண்ணு இணையா இருக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். உள்மூச்சு எடுக்கும்போது கைகளை தோள்பட்ட பகுதிக்கு முன்ன எடுத்து வரணும். இது ஆரம்ப நிலை. மூச்சு வெளியில விடுறப்போ கைகள் பக்கவாட்டுல நீட்டணும். மணிக்கட்டு பகுதி வெளிப்புறமா சுழற்சி செய்யணும்.
கைகளை முழுமையா நீட்டினதுக்கு அப்புறம் உள்மூச்சு எடுத்துக்கிட்டே உள்நோக்கி எடுத்து வரணும். இப்போ உங்க மணிக்கட்டு உள்நோக்கி சுழற்சி செய்யணும். இது ஒரு சுற்று. இது மாதிரி இன்னும் 2 முறை நாம செய்வோம். 2வது சுற்று வெறும் மணிக்கட்டை மட்டும் சுழற்சி செய்யறது பத்தி இல்ல இது. கைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு இறுக்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறுக்கப்படுத்தணும். உடலோட மற்ற பகுதிகள் இறுக்கமா இருக்கக்கூடாது. 3வது சுற்று கைகள் வெளியே கொண்டு போகும்போது வெளிமூச்சோட மணிக்கட்டை வெளிப்புறமா சுழற்சி செய்யணும். கைகள் உள்ள வர்றப்போ உள்மூச்சோட மணிக்கட்டை உள்முகமா சுழற்சி செய்யணும். முடிச்சிட்டீங்கன்னா தளர்வா உட்காந்துக்கலாம். ஒரு சில பொதுவான திருத்தங்கள் இருக்குது, பார்க்கலாம். உங்க மணிக்கட்டு பகுதியையும் வெளிநோக்கி சுழற்சி செய்யணும். இது வெளிமுகமா செய்யற சுழற்சி. இத முயற்சி செஞ்சு பாருங்க. கைகள் உள்ள வர்றப்போ மணிக்கட்டு பகுதி எப்பவுமே உள்நோக்கி சுழற்சி செய்யணும். இது உள்நோக்கிய சுழற்சி. பயிற்சிய வேகமாவோ இல்ல சாதாரணமாவோ லேசான டென்ஷனோடையோ செய்ய வேணாம். மெல்ல கைகளை எவ்வளவு டென்ஷன் உருவாக்கி செய்ய முடியுமோ அப்படி செய்யணும். ஆனா அந்த டென்ஷன் உடலோட மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடாது. உடலோட மற்ற பாகங்கள் தளர்வா இருக்கணும். இப்போ ஒரு திசையில எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ அவங்க 4 திசைக்கும் செஞ்சு காண்பிப்பாங்க, கவனிக்கலாம். ஆரம்ப நிலை. கைகளை தோள்பட்டைக்கு முன்னால வச்சுக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். முதல் திசை பக்கவாட்டுல செய்யறது. வெளிமூச்சோட கைகளை பக்கவாட்டுல நீட்டணும். மணிக்கட்டுகளை வெளிமுகமா சுழற்சி செய்யணும். உள்மூச்சோட கைகள் ஆரம்ப நிலைக்கு திரும்ப கொண்டு வரணும். மணிக்கட்டுகளை உள்முகமா சுழற்சி செய்யணும். கைகள் தோள்பட்டைக்கு நேரா போய் வர்றத கவனிக்கலாம். இது ஒரு சுற்று. இது மாதிரி 3 முறை செய்யணும். 2வது திசை. இது முன்புறமா செய்யறது. கைகளை தோள்பட்டைக்கு முன்னால கொண்டு வந்ததும் திசைய மாத்தி வெளிமூச்சோட கைகளை முன்புறமா நீட்டணும். கைகளை வெளியே நீட்டுறப்போ மணிக்கட்டுகளை வெளிமுகமா சுழற்சி செய்யணும். கைகளை முழுமையா நீட்டுனதும் உள்மூச்சோட கைகளை பின்னாடி கொண்டு போகணும். இப்போ மணிக்கட்டுகளை உள்முகமா சுழற்சி செய்யணும். இதை செய்யறப்போ முழு நேரமும் கைகள் இறுக்கமா இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. இது ஒரு சுற்று. இது மாதிரி 3 முறை செய்யணும். 3வது திசை. இது மேல்முகமா செய்யறது. கைகள் தோள்பட்டைக்கு முன்னால வந்ததும் திசைய மாற்றி வெளிமூச்சோட கைகளை மேல் நோக்கி நீட்டணும். கைகளை மேல நீட்டும்போது மணிக்கட்டுகள் வெளிப்பக்கமா சுழற்சி செய்யணும். கைகளை முழுமையா நீட்டினதும் உள்மூச்சோட கைகளை கீழே கொண்டு வரணும். இப்போ மணிக்கட்டுகளை உள்முகமா சுழற்சி செய்யணும். இது ஒரு சுற்று. இது மாதிரி 3 முறை செய்யணும். 4வது திசை. இது கீழ்நோக்கி செய்யறது. வெளிமூச்சோட கைகளை கீழ்நோக்கி நீட்டணும். கைகள் கீழே கொண்டு போகும்போது மணிக்கட்டுகளை வெளிமுகமா சுழற்சி செய்யணும். கைகளை முழுமையா நீட்டினதும் உள்மூச்சோட கைகளை மேல கொண்டு வரணும். இப்போ மணிக்கட்டுகளை உள்முகமா சுழற்சி செய்யணும். இது ஒரு சுற்று. இது மாதிரி 3 முறை செய்யணும். நாம இப்போ 3 சுற்று சேர்ந்து செய்வோம். 4 திசைகளுக்கும் செய்வோம். எழுந்து நிக்கலாம். ஆரம்ப நிலை. கால்களை சௌகரியமா அகட்டி வச்சிருக்கணும்.
கால்கள் இணையா இருக்கான்னு சரி பார்த்துக்கலாம். கைகள் தோள்பட்டைக்கு முன்னால இருக்கணும். தலை நேரா இருக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். முதல் திசை பக்கவாட்டுல வெளிமூச்சு விட்டுக்கிட்டே கைகளை வெளிமுகமா சுழற்சி செய்யணும். உள்மூச்சு செஞ்சுக்கிட்டே கைகளை உள்முகமா சுழற்சி செய்யணும். ரெண்டாவது சுற்று. வெளிமூச்சு விடுறப்போ கைகள் வெளிப்பக்கமா நீட்டணும். கைகளை உங்க தோள்பட்டைக்கு நேர்கோட்டில எடுத்துட்டு போகணும். உள்மூச்சு செஞ்சுக்கிட்டே மறுபடியும் உள்ள எடுத்துட்டு வரலாம். மூணாவது சுற்று. கைகளை வெளியே நீட்டுறப்போ வெளிமூச்சு முழுசா செஞ்சிருக்கணும். உள்ள எடுத்து வர்றப்போ உள்மூச்சு முழுசா முடிச்சிருக்கணும். ஆரம்ப நிலைக்கு வந்த உடனே திசை மாற்றணும். இப்போ ரெண்டாவது திசை. முன்னோக்கி செய்யறது. வெளிமூச்சு விடுறப்போ கைகளை முன்னோக்கி எடுத்து வரணும். மணிக்கட்டு பகுதி வெளிநோக்கி சுழற்சி செய்யணும். உள்மூச்சு செஞ்சுக்கிட்டே கைகளை உள்முகமா சுழற்சி செய்யணும். ரெண்டாவது சுற்று. எவ்வளவுக்கு எவ்வளவு இறுக்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறுக்கப்படுத்தணும். மூன்றாவது சுற்று. மணிக்கட்ட சுழற்சி செய்யறப்போ கை விரல்கள் திறந்திருக்கணும். 5 விரல்களும் பிரிஞ்சிருக்கணும். மூணாவது மேல் நோக்கி செய்வோம். வெளிமூச்சு செய்துகிட்டே வெளிநோக்கி மேல்புறமா கைகளை தூக்கணும். மணிக்கட்டு பகுதியை வெளிநோக்கி சுழற்சி செய்யணும். உள்மூச்சு செய்துட்டே கைகளை கீழே எடுத்து வரணும். இப்போ மணிக்கட்டு பகுதியை உள்நோக்கி சுழற்சி செய்யணும். ரெண்டாவது சுற்று. கைகள் உங்க தோள்பட்டைக்கு நேர்கோட்டுல கொண்டு போகணும். மூன்றாவது சுற்று. வேகமா செய்ய வேணாம். கவனத்தோட மெல்லமா செய்யணும். நான்காவது திசை. இது கீழ்நோக்கி செய்யறது. வெளிமூச்சோட கைகளை கீழ்நோக்கி நீட்டணும். கைகள் கீழே கொண்டு போகும்போது மணிக்கட்டுகளை வெளிமுகமா சுழற்சி செய்யணும். கைகளை முழுமையா நீட்டினதும் உள்மூச்சோட கைகளை மேல கொண்டு வரணும். இப்போ மணிக்கட்டுகளை உள்முகமா சுழற்சி செய்யணும். ரெண்டாவது சுற்று. மூச்சு பிடிச்சு வைக்கக்கூடாது. அதையும் கவனிச்சுக்கணும். மூன்றாவது சுற்று. கைகள் தோள்பட்டைக்கு நேர்கோட்டுல எடுத்துட்டு போகணும்.
உடலுக்கு பக்கவாட்டுல இருக்கணும். முடிச்சிட்டீங்கன்னா கைகளை தளர்வு செஞ்சு சௌகரியமா உட்காந்துக்கலாம். வெற்றி தரும் யோகா. கழுத்து பயிற்சி. நம்ம நரம்பு மண்டலத்துக்கு, நம்ம சக்தி மண்டலத்துக்கு நாம் வாழ்க்கையில் என்ன உணர்ந்தாலும் நம்ம நரம்பு மண்டலம், நம்ம சக்தி மண்டலம் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது, எவ்வளோ தெம்பாக இருக்குது, அந்த அளவுக்கு தான் நாம் வாழ்க்கை உணர முடியும். எதே ஒன்று இருந்தாலும் சரி, ஒரு வாசனை இருந்தாலும் சரி, ஒரு ருசி இருந்தாலும் சரி, நாம் பார்த்தது இருந்தாலும் சரி, ஒரு மனிதனையும் ஒரே அளவுக்கு உணரல. எதுக்குன்னா அவருடைய நரம்பு மண்டலம், அவர் சக்தி மண்டலம் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவர் உணர முடியும். இது சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுல நாம் வெற்றிகரமாக வாழணுன்னா இது ஒரு முக்கியமான ஒரு தன்மை. இதுக்காக நாம் ஒரு கழுத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு பயிற்சி நாம் இதில் பண்ணுவோம். கழுத்து, தோள்பட்டை பகுதிகளில் இறுக்கமா இருக்கிற தசைகளை தளர்வு செய்ய இந்த பயிற்சிகள் உதவியா இருக்கும். இப்போ கழுத்துக்கான முதல் 3 பயிற்சியை நாம பார்க்கலாம். பாதங்களுக்கு இடையில சௌகரியமான அளவு இடைவெளி விட்டு பாதங்களை இணையா வச்சு நிக்கணும். கைகளும் தோள்பட்டையும் எந்த இறுக்கமும் இல்லாம தளர்வா இருக்கணும். உங்க கழுத்தை ஒரு தளர்வான கயிறு மாதிரி வச்சுக்கணும். கழுத்துல எந்த விதமான இறுக்கமும் இருக்கக்கூடாது. கண்மூடி இருக்கணும். வெளிமூச்சோட மெதுவா மென்மையா உங்க தாடைய தாழ்த்தி நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இதுதான் ஆரம்ப நிலை. இப்போ உள்மூச்சோட மெதுவா தலைய மேல கொண்டு வந்து அப்புறம் பின்னாடி கொண்டு போகணும். வெளிமூச்சோட தலைய கீழே கொண்டு வந்து தாட நெஞ்ச தொடணும். இது ஒரு சுற்று. இது மாதிரி 3 முறை செய்யணும். இப்போ கழுத்துக்கான 2வது பயிற்சியை பார்க்கலாம். உள்மூச்சோட மெதுவா மென்மையா தலைய வலது பக்கமா எவ்வளவு தூரம் திருப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் திருப்பணும். வெளிமூச்சோட தலைய மறுபடியும் நேரா கொண்டு வரணும். இப்போ உள்மூச்சோட மெதுவா மென்மையா தலைய இடது பக்கமா எவ்வளவு தூரம் திருப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் திருப்பணும். வெளிமூச்சோட தலைய மறுபடியும் நேரா கொண்டு வரணும். இது ஒரு சுற்று. இது மாதிரி 3 முறை செய்யணும். இப்போ கழுத்துக்கான 3வது பயிற்சியை பார்க்கலாம். வெளிமூச்சோட மெதுவா மென்மையா உங்க வலது காத வலது தோள்பட்டைய நோக்கி எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போகணும். உள்மூச்சோட மெதுவா தலைய மேல கொண்டு வரணும். வெளிமூச்சோட மெதுவா மென்மையா உங்க இடது காத எவ்வளோ தூரம் உங்க இடது தோள்பட்டைய நோக்கி கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போகணும். உள்மூச்சோட தலைய மேல கொண்டு வரணும். இது ஒரு சுற்று. இது மாதிரி 3 தடவை செய்யணும். நாம இப்போ கழுத்துக்கான 3 பயிற்சிகளையும் சேர்ந்து செய்யலாம். எழுந்து நின்னுக்கலாம். பாதங்களுக்கு இடையில சௌகரியமான அளவு இடைவெளி விட்டு பாதங்களை இணையா வச்சு நிக்கணும். கண்மூடி இருக்கணும். கைகளும் தோள்பட்டையும் எந்த இறுக்கமும் இல்லாம தளர்வா இருக்கணும். வெளிமூச்சோட மெதுவா மென்மையா உங்க தாடைய நெஞ்சு தொடர வரைக்கும் தாழ்த்தணும். இது ஆரம்ப நிலை. இப்போ உள்மூச்சோட மெதுவா தலைய மேல கொண்டு வந்து அதுக்கப்புறம் பின்னாடி கொண்டு போகணும். வெளிமூச்சோட தலைய கீழே கொண்டு வந்து தாட நெஞ்ச தொடணும். ரெண்டாவது சுற்று. மறுபடியும் உள்மூச்சோட மெதுவா தலைய மேல கொண்டு வந்து அதுக்கப்புறம் பின்னாடி கொண்டு போகணும். வெளிமூச்சோட கீழே கொண்டு வரணும். மூணாவது சுற்று. உங்க கைகள்லையும் தோள்பட்டையிலையும் எந்த இறுக்கமும் இல்லாம தளர்வா இருக்கணும்.
இப்போ கழுத்துக்கான 2வது பயிற்சி. ஆரம்ப நிலைக்கு வரலாம். உங்க தலை நேரா இருக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். உள்மூச்சோட மெதுவா, மென்மையா தலைய வலது பக்கமா திருப்பணும். வெளிமூச்சோட தலைய மறுபடியும் நேரா கொண்டு வரணும். இப்போ உள்மூச்சோட மெதுவா, மென்மையா தலைய இடது பக்கமா திருப்பணும். வெளிமூச்சோட தலைய மறுபடியும் நேரா கொண்டு வரணும். 2வது சுற்று. வலது பக்கம். இடது பக்கம். மூன்றாவது சுற்று. மெதுவா செய்யலாம். ஸ்ட்ரெச் செய்யும்போது 1 வினாடி அப்படியே இருந்துட்டு, அப்புறமா தலைய நேரா கொண்டு வரலாம். மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு வரலாம். இப்போ கழுத்துக்கான 3வது பயிற்சி. மறுபடியும் உங்க தலை நேரா இருக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். இப்போ வெளிமூச்சோட மெதுவா, மென்மையா உங்க வலது காத வலது தோள்பட்டைய நோக்கி கொண்டு போகணும். உள்மூச்சோட மேல கொண்டு வரணும். வெளிமூச்சோட மெதுவா, மென்மையா உங்க இடது காத இடது தோள்பட்டைய நோக்கி கொண்டு போகணும். உள்மூச்சோட மேல கொண்டு வரணும். 2வது சுற்று. மூணாவது சுற்று. உங்க தலைய கீழ கொண்டு போறப்போ வெளிமூச்சு விடணும். மேல வர்றப்போ உள்மூச்சு செய்யணும். முடிச்சிட்டீங்கன்னா சௌகரியமா உட்காந்துக்கலாம். இப்போ நாம 4வது அப்புறம் 5வது கழுத்து பயிற்சிகள கத்துக்கலாம். பாதங்களுக்கு இடையில சௌகரியமான அளவு இடைவெளி விட்டு பாதங்கள இணையா வச்சு நிக்கணும். கண் மூடி செய்யணும். வெளிமூச்சோட உங்க தாடைய நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இதுதான் ஆரம்ப நிலை. உள்மூச்சோட மெதுவா, மென்மையா உங்க தலைய தோள்பட்ட நோக்கி சுழற்சி செய்ய ஆரம்பிக்கணும். தலை பின்னால போகிறப்போ உள்மூச்சு செய்யணும். தலை முன்னால வந்து கீழே வரும்போது வெளிமூச்சு செய்யணும். ஆரம்ப நிலைக்கு வந்த பின்னாடி திசை மாறி எதிர் திசையில சுழற்சி செய்யணும். இது ஒரு சுற்று. இது மாதிரி 3 முறை செய்யணும். இப்போ கழுத்துக்கான கடைசி பயிற்சியான 5வது பயிற்சியை பார்க்கலாம். உங்க தோள்பட்டைகளை முன்புறமா சுழற்சி செய்யணும். தோள்பட்டை மேல போகும்போது உள்மூச்சு, கீழே வரும்போது வெளிமூச்சு. இதை 3 முறை செய்யணும். இப்போ தோள்பட்டைகளை பின்புறமா சுழற்சி செய்யணும். தோள்பட்டை மேல போகும்போது உள்மூச்சு, கீழே வரும்போது வெளிமூச்சு. இது 3 முறை செய்யணும். இப்போ நாம 4வது மற்றும் 5வது கழுத்து பயிற்சிகளை செய்யலாம். எழுந்து நிக்கலாம். உங்க கால்கள் இணையா இருக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். வெளிமூச்சோட உங்க தாடைய நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இதுதான் ஆரம்ப நிலை. உள்மூச்சோட மெதுவா,
மென்மையா உங்க தலைய வலது தோள்பட்டைய நோக்கி சுழற்சி செய்ய ஆரம்பிக்கணும். உள்மூச்சு செய்யும்போது தலை பின்னால போகணும். வெளிமூச்சு விடும்போது தலை முன்னால வரணும். ஆரம்ப நிலைக்கு வந்த பிறகு திசை மாறி எதிர் திசையில சுழற்சி செய்யணும். நாம இன்னும் 2 சுற்றுகள் செய்யலாம். உங்க தலைய வலது தோள்பட்டைய நோக்கி சுழற்சி செய்யணும். இந்த சுழற்சி செய்யும்போது உங்க மேல் உடம்பு நிலையா இருக்கணும். திசை மாற்றி இடது தோள்பட்டைய நோக்கி சுழற்சி செய்யலாம். மூன்றாவது சுற்று. சுவாசத்தோட சேர்த்து மெதுவா செய்யலாம். மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு வரலாம். இப்போ 5வது கழுத்து பயிற்சிய சேர்ந்து செய்யலாம். உங்க தலை நேரா இருக்கணும். மேல் உடம்பு தளர்வா இருக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். இப்போ உங்க தோள்பட்டைகளை முன்னோக்கி சுழற்சி செய்யணும். உள்மூச்சு எடுக்கும்போது மேல போகணும். வெளிமூச்சு விடும்போது கீழே போகணும். 3 முறை செய்யணும். இப்போ உங்க தோள்பட்டைகளை பின்னோக்கி சுழற்சி செய்யணும். மறுபடியும் உள்மூச்சு எடுக்கும்போது மேல போகணும். வெளிமூச்சு விடும்போது கீழே போகணும். இத 3 முறை செய்யணும். முடிச்சதுக்கு அப்புறம் சௌகரியமா உட்காந்துக்கலாம். நல்வாழ்வு தரும் யோகா. யோக நமஸ்காரம். இந்த முதுகு தண்டுன்றதுக்கு அடிப்படையான பொறுப்பு என்னன்னா, நம்ம நரம்பு மண்டலம் முழுமையாக உங்கள் முதுகு தண்டு மூலமாக போய் அதுக்கப்புறம் உடலில் பல பாகங்களுக்கு பிரிஞ்சு போகுது. இந்த நரம்பு மண்டலம் ஒரு நல்ல முறையில் செயல்படணுன்னா, ஒரு முக்கியமான செயல் நாம் என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம முதுகு தண்டுன்றதை நாம் நீட்டி இப்படி வச்சுக்கணும். இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி போயிடுச்சுன்னா நம்ம நரம்பு மண்டலம் நல்லபடியாக செயல்பட முடியாது. இது சுலபமாக வளையிற மாதிரி, அதே நேரத்தில் அதுக்கு சுத்த இருக்க தசை ஒரு பலமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்காக நாம் இந்த உபயோக பயிற்சியில் சில பயிற்சிகள் செய்வோம். யோக நமஸ்காரம் செய்யணும்னா வயிறு கொஞ்சம் காலியா இருக்கிறது அவசியம். அதாவது நீங்க முழுசா சாப்பிட்ருந்தீங்கன்னா சாப்பிட்டு 1.5 மணி நேரமாவது ஆகியிருக்கணும். இப்போ இந்த நிலையில இல்லைன்னா இந்த பயிற்சியை நீங்க இப்ப செய்ய வேணாம். ஹர்னியா பிரச்சனை உள்ளவங்க, கருத்தரித்து 3வது 4வது மாதத்துல உள்ள கர்ப்பிணி பெண்கள் யோக நமஸ்காரம் செய்வதை தவிர்க்கணும். கர்ப்பிணி பெண்கள் 5வது மாசத்திலிருந்து அவங்களுக்கு சௌகரியமா இருக்கிற வரை இந்த பயிற்சியை செய்யலாம். இப்போ நாம யோக நமஸ்காரம் கத்துக்கலாம். இது 7 நிலைகள் கொண்ட பயிற்சி. அவங்க இப்போ ஒரு முழு சுற்று செஞ்சு காண்பிப்பாங்க, கவனிச்சுக்கலாம். சௌகரியமான அளவுக்கு கால்கள் அகட்டி பாதம் ஒன்னோட ஒன்று இணையா வைக்கணும். கைகளும் தோளும் இறுக்கமில்லாம தளர்வா இருக்கணும். கண்கள் திறந்து உங்களுக்கு நேர ஏதோ ஒரு புள்ளியில கவனத்தை குவிக்கணும். உங்க கவனம் நிலையா இருக்கும்போது
உள்ளங்கைகளை ஒண்ணா சேர்த்து நமஸ்கார நிலையில நெஞ்சுக்கு நேர வைக்கணும். இது ஆரம்ப நிலை. இப்போ உள்மூச்சோட கைகளை தலைக்கு மேல கொண்டு போகணும். அடுத்து வெளிமூச்சோட உங்க கைகளை தலைக்கு பின்னாடி இறக்கணும். உள்ளங்கையோட அடிப்பகுதி பின்னங்கழுத்துக்கு கிட்ட வரணும். இப்போ உள்மூச்சோட உங்க கைகளை தலைக்கு மேல கொண்டு போகணும். வெளிமூச்சோட உங்க கைகளை உங்க நெஞ்சுக்கு நேரா கொண்டு வரணும். இது முதல் படி. இது போல இன்னும் 2 முறை செய்யணும். ஸ்டெப் 2. மூச்சு வெளிவிடும்போது தொண்டையோட அடிப்பகுதியில இருந்து ஒரு சப்தம் எழுப்பணும். ஸ்டெப் 3. இது செய்யும்போது எல்லா நேரத்திலையும் உங்க விரல்கள் ஒண்ணா மேல் நோக்கி இருக்கணும். கைகளை பின்னங்கழுத்துக்கு இறக்குற போதும் கூட விரல்கள் மேல் நோக்கியே இருக்கணும். உங்க கைகளை மேல தூக்குறப்போ உள்மூச்சு செய்யணும். கைகளை கீழே இறக்குறப்போ சப்தத்தோட வெளிமூச்சு விடணும். இப்படி 3 முறை செஞ்சதும் அப்படியே குந்த வச்சு உட்காந்துக்கணும். ஸ்டெப் 4. உள்மூச்சோட உங்க கைகளை மேல கொண்டு வந்து வெளிமூச்சோட பின்னங்கழுத்துக்கு இறக்கணும். திரும்பவும் உள்மூச்சோட கைகளை உயர்த்தி இப்போ வெளிமூச்சோட கைகளை உங்க நெஞ்சுக்கு நேரா கொண்டு வரணும். அப்புறம் உள்மூச்சோட கைகள் உங்களுக்கு முன்புறமா நீட்டணும். விரல்கள் முன்னோக்கி இருக்கணும். இப்போ சப்தத்தோட வெளிமூச்சு செஞ்ச மாதிரி உங்க கைகளை உங்க நெஞ்சுக்கிட்ட எடுத்துட்டு வரணும். இத 3 தடவை செய்யணும். ஸ்டெப் 5. உள்மூச்சோட உங்க கைகளை மேல எடுத்துட்டு போகணும். அப்புறம் வெளிமூச்சோட கைகளை உங்க பின்னங்கழுத்துக்கு எடுத்துட்டு வரணும். மறுபடியும் உள்மூச்சோட உங்க கைகளை மேல கொண்டு போகணும். இப்போ வெளிமூச்சோட உங்க கைகளை நெஞ்சுக்கு நேரா கொண்டு வரணும். உள்மூச்சோட கைகளை உங்களுக்கு நேரா நீட்டணும். வெளிமூச்சோட கைகள் மறுபடியும் உங்க நெஞ்சுக்கு நேரா கொண்டு வரணும். மறுபடியும் ஒரு முறை இதை செய்யணும். இது ஸ்டெப் 6. உள்மூச்சோட கைகளை மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சு மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சு கைகள் நேர் வெளியே இருக்கணும். வெளிமூச்சு கைகள் நெஞ்சுக்கு வரணும். இப்போ ஸ்டெப் 7. உள்மூச்சோட உங்க கைகள் நமஸ்கார் நிலையில வச்சு நேர்வழிய நீட்டணும். இப்போ உங்க முட்டிய தரைக்கு கொண்டு வந்து உங்க நெத்தியையும் கைகளையும் தரையில வைக்கணும். உங்க கைகளை தலைக்கு மேல நீட்டணும். உங்க உள்ளங்கைகள் தரைய தொடணும். உங்க கைகளோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒண்ண தொட்டு ஒரு முக்கோணத்தை உருவாக்கணும். முழங்கைகள் லேசா மடக்கி இருக்கணும். இது பாலாசனா. மூச்சு சீராகிற வரைக்கும் இதே நிலையில இருக்கலாம். இல்லனா குறைஞ்சது 2 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறமா மெதுவா எழுந்து நின்னு மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு வரணும். இது ஒரு சுற்று யோக நமஸ்காரம். இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சுற்று யோக நமஸ்காரம் செய்யலாம். எழுந்து நிக்கலாம். சௌகரியமான அளவுக்கு பாதங்களை அகட்டி ஒன்னோட ஒண்ணு இணையா வச்சிருக்கணும். கண்கள் திறந்திருக்கணும். உங்களுக்கு நேர ஏதோ ஒரு புள்ளியில கவனத்தை குவிக்கணும். உங்க கவனம் நிலையா இருக்கும்போது உள்ளங்கைகளை ஒன்னா சேர்த்து நமஸ்கார நிலையில நெஞ்சுக்கு நேரா வைக்கணும். இது ஆரம்ப நிலை. ஸ்டெப் 1. உள்மூச்சோட கைகளை மேல கொண்டு வரணும். வெளிமூச்சோட சப்தம் எழுப்பி உங்க கைகளை பின்னங்கழுத்துக்கு இறக்கணும். உள்மூச்சோட மேல எடுத்துட்டு போகணும். வெளிமூச்சோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இது போல இன்னும் 2 முறை செய்யணும். ஸ்டெப் 2. உள்மூச்சு எடுக்கும்போது கைகளை மேல கொண்டு போகணும்.
மூச்சை வெளிவிடும்போது தொண்டையோட அடிப்பகுதியிலிருந்து ஒரு சப்தம் எழுப்பணும். உள்மூச்சோட கைகள் மேலே கொண்டு வரணும். வெளிமூச்சோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும். ஸ்டெப் 3. உள்மூச்சோட கைகள் மேலே கொண்டு வரணும். வெளிமூச்சோட கைகளை தலைக்கு பின்னாடி இறக்கணும். உள்மூச்சோட கைகள் மேலே கொண்டு வரணும். வெளிமூச்சோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இப்போ குந்த வச்சு உட்காரணும். கண்கள் திறந்து உங்களுக்கு நேர ஏதோ ஒரு புள்ளியில கவனத்தை குவிக்கணும். ஸ்டெப் 4. உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. இப்போ உள்மூச்சோட கைகளை வெளிநோக்கி நேரா நீட்டணும். வெளிமூச்சோட கைகளை நெஞ்சுக்கு நேரா கொண்டு வரணும். இது போல இன்னும் 2 முறை செய்யணும். ஸ்டெப் 5. உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. தலை நேரா இருக்கணும். உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சு கைகளை நேரா வெளியே நீட்டணும். வெளிமூச்சு. ஸ்டெப் 6. உள்மூச்சோட கைகள் மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சோட கைகள் வெளிநோக்கி நேரா நீட்டணும். வெளிமூச்சோட கைகள் நெஞ்சுக்கு நேரா கொண்டு வரணும். இப்போ ஸ்டெப் 7. உள்மூச்சோட உங்க கைகள் நமஸ்கார் நிலையில வச்சு நேர்வழிய நீட்டணும். இப்போ உங்க முட்டிய தரைக்கு கொண்டு வந்து உங்க நெத்தியையும் கைகளையும் தரையில வைக்கணும். உங்க கைகளை தலைக்கு மேல நீட்டணும். உங்க உள்ளங்கைகள் தரைய தொடணும். உங்க கைகளோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒண்ண தொட்டு ஒரு முக்கோணத்தை உருவாக்கணும். முழங்கைகள் லேசா மடக்கி இருக்கணும். இது பாலாசனா. மூச்சு சீராகிற வரைக்கும் இதே நிலையில இருக்கலாம். இல்லனா குறைஞ்சது 2 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறமா மெதுவா எழுந்து நின்னு மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு வரணும். இது ஒரு சுற்று யோக நமஸ்காரம். முடிச்சிட்டீங்கன்னா சௌகரியமா உட்காந்துக்கலாம். ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. குந்த வச்சு உட்காரத்துக்கு சிரமமா இருந்தா 1/2 இன்ச் இல்லனா 1 இன்ச் குஷனை உங்க குதிகால்களுக்கு கீழே வச்சு அது மேல உட்காரலாம். ஆனா கால்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா இருக்கணும். ஒரு சிலர் கைகளை தலைக்கு பின்னால எடுத்துட்டு போறப்போ கை விரல்கள் பின்னோக்கி போகுது. கை விரல்கள் மேல் நோக்கி இருக்கணும். தலைய கீழ் நோக்கி எடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. தலை நேரா இருக்கணும். ஒரு சிலர் கைகளை வேகமா நகர்த்துறீங்க இல்லனா கேஷுவலா செய்றீங்க. கைகளை நீங்க நகர்த்துறப்போ அதுல ஓரளவுக்கு டென்ஷன் இருக்கணும். நாம இந்த திருத்தங்கள்லாம் மனசுல வச்சு இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சுற்று யோக நமஸ்காரம் செய்யலாம். எழுந்து நிக்கலாம். சௌகரியமான அளவுக்கு பாதங்களை அகட்டி ஒன்னோட ஒண்ணு இணையா வச்சிருக்கணும். யாருக்கெல்லாம் குஷன் தேவையோ அவங்கெல்லாம் உங்க கால்கள் கிட்ட அதை வச்சுக்கோங்க. ஸ்டெப் 4ல நாம குந்த வச்சு உட்கார்றப்போ ஒரு ஸ்டெப் பின்னால போய் குஷன்ல உட்காந்துக்கலாம். நீங்க உட்கார்றப்போ குஷனை பயன்படுத்திக்கலாம். கண்கள் திறந்திருக்கணும். உங்களுக்கு நேர ஏதோ ஒரு புள்ளியில கவனத்தை குவிக்கணும். உங்க கவனம் நிலையா இருக்கும்போது உள்ளங்கைகளை ஒன்னா சேர்த்து நமஸ்கார நிலையில நெஞ்சுக்கு நேரா வைக்கணும். இது ஆரம்ப நிலை. ஸ்டெப் 1. உள்மூச்சோட கைகளை மேல கொண்டு வரணும்.
வெளிமூச்சோட சப்தம் எழுப்பி உங்க கைகளை பின்னங்கழுத்துக்கு இறக்கணும். உள்மூச்சோட மேலே எடுத்துட்டு போகணும். வெளிமூச்சோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இது போல இன்னும் 2 முறை செய்யணும். ஸ்டெப் 2, உள்மூச்சு எடுக்கும்போது கைகளை மேலே கொண்டு போகணும். மூச்சை வெளிவிடும்போது தொண்டையோட அடிப்பகுதியிலிருந்து ஒரு சப்தம் எழுப்பணும். உள்மூச்சோட கைகள் மேலே கொண்டு வரணும். வெளிமூச்சோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும். ஸ்டெப் 3, உள்மூச்சோட கைகள் மேலே கொண்டு வரணும். வெளிமூச்சோட கைகளை தலைக்கு பின்னாடி இறக்கணும். உள்மூச்சோட கைகள் மேலே கொண்டு வரணும். வெளிமூச்சோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இப்போ குந்த வச்சு உட்காரணும். நீங்க உட்கார்றப்போ குஷனை பயன்படுத்திக்கலாம். கண்கள் திறந்து உங்களுக்கு நேர ஏதோ ஒரு புள்ளியில கவனத்தை குவிக்கணும். ஸ்டெப் 4, உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. இப்போ உள்மூச்சோட கைகளை வெளிநோக்கி நேரா நீட்டணும். வெளிமூச்சோட கைகளை நெஞ்சுக்கு நேரா கொண்டு வரணும். இது போல இன்னும் 2 முறை செய்யணும். ஸ்டெப் 5, உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. தலை நேரா இருக்கணும். உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சு கைகளை நேரா வெளியே நீட்டணும். வெளிமூச்சு. ஸ்டெப் 6, உள்மூச்சோட கைகள் மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சோட மேல, வெளிமூச்சோட கீழே. உள்மூச்சோட கைகள் வெளிநோக்கி நேரா நீட்டணும். வெளிமூச்சோட கைகள் நெஞ்சுக்கு நேரா கொண்டு வரணும். ஸ்டெப் 7, உள்மூச்சோட உங்க கைகள் நமஸ்கார் நிலையில வச்சு நேர்வழியை நீட்டணும். இப்போ உங்க முட்டிய தரைக்கு கொண்டு வந்து உங்க நெத்தியையும் கைகளையும் தரையில வைக்கணும். உங்க கைகளை தலைக்கு மேல நீட்டணும். உங்க உள்ளங்கைகள் தரைய தொடணும். உங்க கைகளோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒண்ண தொட்டு ஒரு முக்கோணத்தை உருவாக்கணும். முழங்கைகள் லேசா மடக்கி இருக்கணும். இது பாலாசனா. மூச்சு சீராகிற வரைக்கும் இதே நிலையில இருக்கலாம். இல்லனா குறைஞ்சது 2 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறமா மெதுவா எழுந்து நின்னு மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு வரணும். முடிச்சிட்டீங்கன்னா சௌகரியமா உட்காந்துக்கலாம். யோக நமஸ்காரத்தை நீங்க வீட்டுல தொடர்ந்து செய்யறப்போ இந்த பயிற்சி உங்க மேல அதிகப்படியான தாக்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னா தினமும் 3 சுற்று யோக நமஸ்காரம் நீங்க செய்யலாம். அமைதி தரும் யோகா. நாடி சுத்தி. நம்ம உடல் நம்ம பலவிதமாக பார்க்க முடியும். ஒன்று என்னன்னா, நம்ம பொருள் உடல், நாம் சாப்பிட்ட உணவுனால் ஏற்பட்ட உடல். அதுக்கு பின்ன ஒரு மன உடல், அதுக்கு ஒரு ஞாபக சக்தி, ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. அதுக்கு பின்ன ஒரு சக்தி உடல். இப்படி நம்ம உடல் ஏற்பட்டிருக்குது. இதில் நம்ம சக்தி உடல்ன்றது ஒரு சமநிலையான ஒரு புத்துணர்வு நிலையில் நாம் வச்சா நம்ம உடல்நிலை, நம்ம மனநிலைன்றது எந்த ஒரு நோயோ எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நிலைக்கு நாம் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம உடல், நம்ம மனம் ஒரு புத்துணர்வு நிலையில் வச்சுக்கணுன்னா நம்ம சக்தி உடல் சமநிலையான புத்துணர்வான நிலையில் நாம் கொண்டு வரணும். இதுக்காக நாம் இந்த நாடி சுத்தி என்ற ஒரு பயிற்சி இதில் பண்ணிக்குவோம். இதோடைய அடிப்படை என்னன்னா, நம்ம சக்தி உடலில் 72,000 நாடி இருக்குது.
இந்த 72,000 நாடி 2 அடிப்படையான நாடி. வலத்து பக்கம் இதுக்கு நாம் பிங்காளான்னு சொல்லுவோம், இடது பக்கம் இதுக்கு ஈடான்னு சொல்லுவோம். இதுலேருந்து வந்தால் 36,000 நாடிகள் 2 சைடு வந்து 72,000 நாடிகளுடைய ஏற்பட்ட ஒரு சக்தி மண்டலமாக உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சக்தி மண்டலம் நாம் எப்படி வச்சுக்குவோமோ அப்படி தான் நம்ம மனநிலை, அப்படி தான் நம்ம உடல்நிலை. இந்த சக்தி மண்டலம் ஒரு உயர்ந்த நிலையில் நாம் வச்சுக்கணுன்னா அடிப்படையான தன்மை என்னென்னா முதல்ல சமநிலை கொண்டு வரணும். இந்த சமநிலை கொண்டு வர்றதுக்காக நாடி சுத்தி என்ற பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. நீங்கள் அமைதியாக இருக்கணும்னா, ஆனந்தமாக இருக்கணும்னா, அன்பாக இருக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப தேவையான பயிற்சி. இப்போ நாடி சுத்தி எப்படி செய்யறதுன்னு அவங்க செஞ்சு காண்பிப்பாங்க, கவனிக்கலாம். கால்களை குறுக்கா வச்சு உட்காந்து முதுகு தண்டை சௌகரியமா நேரா வச்சுக்கணும். கண் மூடி இருக்கணும். இடது கை தளர்வா மடி மேல இருக்கணும். உள்ளங்கை மேல்முகமா இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒன்று பக்கவாட்டில் தொட்டுட்டு இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்டை விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் அதே நாசி வழியா வெளிமூச்சு விடணும். வெளிமூச்சு முழுமையா செஞ்ச பிறகு உங்க மோதிர விரலை வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா மூச்சை உள்ள இழுக்கணும். அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். மறுபடியும் வலது நாசியை அடைச்சு இடது நாசியை திறந்து உள்மூச்சு எடுக்கணும். அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். இதே மாதிரி தொடர்ச்சியா செய்யணும். உங்க மூச்சு மேல கவனம் இருக்கணும். இந்த நாடி சுத்தி செய்யறப்போ ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மூச்சை முழுமையா உள்ள இழுத்து முழுமையா வெளியே விடணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு மெதுவாகவும் மென்மையாகவும் செய்யணும். மூச்சு உள்ள எடுக்கும் போதும் வெளியே விடும் போதும் சத்தம் வரக்கூடாது. இது செய்யறதுக்கு ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த நாடி சுத்தி தானா நடக்கும். ஒவ்வொரு வெளிமூச்சுக்கு அப்புறம் நீங்க நாசியை மாத்திக்கணும். அப்படின்னா நீங்க எந்த நாசியில உள்மூச்சு எடுக்கிறீங்களோ அதே நாசியில வெளிமூச்சு விடணும். குறைஞ்சது 4 நிமிஷத்துக்கு நாடி சுத்தி செய்யணும். நாடி சுத்தி செய்யறப்போ ஒரு சில திருத்தங்களை கவனிக்கணும். இடது கைய தொடை மேல வைக்கக்கூடாது. இடது கைய மடி மேல தளர்வா வச்சிருக்கணும். வலது கையில கட்டை விரலையும் மோதிர விரலையும் மட்டும்தான் பயன்படுத்தணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். நடு விரலும் ஆள்காட்டி விரலும் மடக்கி இருக்கணும். இந்த 2 விரலையும் நேரா வைக்க முடியலைன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களால நேரா வைக்க முடியுமோ அவ்வளவு நேரா வைக்கணும். ஒரு சிலர் தலையை கவிழ்த்து வச்சிருக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் திருப்பி வச்சிருக்கிறீங்க. உங்க கவனம் இல்லாம உங்க தலை ஏதோ ஒரு பக்கம் திரும்பி இருக்கலாம். தலை நேரா இருக்கணும். இப்படி செஞ்சா உங்க உடல் ரொம்ப சீக்கிரமா சமநிலைக்கு வந்துடும். உங்க நாசியோட கீழ்ப்பகுதியில அதிகமா அழுத்தம் கொடுக்கக்கூடாது. உங்க மூக்கெலும்புக்கு 1 மில்லிமீட்டர் கீழே உங்க கட்டை விரலை வச்சா லேசா அழுத்தம் கொடுத்தாலே காற்று வெளியேறாத மாதிரி நாசியை அடைச்சிடலாம். சுவாசம் மேலோட்டமா இல்லைன்னா சாதாரணமா செய்யற மாதிரி செய்யக்கூடாது. முழுமையா உள்மூச்சு எடுக்கணும். முழுமையா வெளிமூச்சு விடணும். நாம இப்போ நாடி சுத்தி சேர்ந்து செய்யலாம். இப்போ சமணம் போட்டு உட்காரலாம். தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காந்து உங்க கணுக்கால் பகுதியை ஒண்ணு மேல ஒண்ணு குறுக்கா வச்சு உட்காந்துக்கலாம். இடது கை தளர்வா மடி மேல இருக்கணும். உள்ளங்கை மேல்முகமா இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். கண் மூடி இருக்கணும்.
இப்போ உங்க வலது நாசிய கட்டை விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். முழுமையா உள்மூச்சு எடுத்த பிறகு அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். இப்போ உங்க மோதிர விரல வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா காற்றை உள்ள இழுக்கணும். அப்புறம் அதே நாசியில வெளிவிடணும். மறுபடியும் வலது நாசியை அடைச்சு இடது நாசியை திறக்கணும். உள்ள இழுக்கணும், வெளிவிடணும். நாங்க நிறுத்த சொல்ற வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யலாம். கவனம் சுவாசம் மேல முழுமையா இருக்கணும். மூச்சை முழுமையா உள்ள இழுத்து முழுமையா வெளியில விடணும். ரொம்ப மெதுவாவும் மென்மையாவும் செய்யணும். முதுகுத்தண்டை சௌகரியமா நேரா வச்சிருக்கணும். உங்க தலை நேரா இருக்கணும். சுவாசம் மேல தொடர்ந்து கவனம் வச்சிருக்கணும். இடது நாசி வழியா வெளிமூச்சு விட்டு நிறுத்திக்கலாம். கண்களை மெதுவா திறக்கலாம். ஆனந்தம் தரும் யோகா, நாத யோகா. இந்த பொருள் உலகம் முழுமையாக இப்போது நவீன விஞ்ஞானத்தில் இது எல்லாமே ஒரு அதிர்வு, பிரபஞ்சமே ஒரு அதிர்வுன்னு சொல்கிறாங்க. எங்கே ஒரு அதிர்வு இருக்குதோ அங்கே கட்டாயமாக ஒரு சத்தம் இருக்குது. அப்படின்னா பூரா பிரபஞ்சமே பலவிதமான சத்தங்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு தன்மை. யோக விஞ்ஞானத்தில் இந்த ஒரு அதிர்வு, பிரபஞ்சத்து அதிர்வு, நம்ம உடல் அதிர்வு, நம்ம உயிர் அதிர்வு நம்ம கையில் எடுத்துக்கிறதுக்காக, நாம் அது ஒரு உயர்ந்த நிலையில் நடத்துக்கிறதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு யோகா இருக்குது. இதுக்கு நாம் நாத யோகான்னு சொல்லுவோம்.
இந்த நாத யோகத்தில் நாம் ரொம்ப எளிமையான பயிற்சிங்க செய்ய போகிறோம். இது என்னன்னா 3 சத்தம் நாம் உச்சரிக்கணும். நாம் நம்ம நாக்கு உபயோகப்படுத்தாமல் நாம் வெறும் 3 சத்தம் மட்டும்தான் உச்சரிக்க முடியும். நாம் வேறு எந்த சத்தம் உச்சரிக்கணும்னாலும் நம்ம நாக்கு தேவை இருக்குது. நமக்கு நாக்கே இல்லைன்னா நாம் வெறும் ஆ உ இந்த 3 சத்தம் தான் நாம் பண்ண முடியும். நாம் இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஆன்ற சத்தம் நாம் அப்படியே மூச்சு முடிகிற வரைக்கும் நாம் ஆ சொல்லிக்கிறது. ஊ சொன்னால் அதே விதமாக மூச்சு முடிக்கிற வரைக்கும் ஊ சொல்கிறது. ன்னு சொன்னால் அது கூட அப்படியே மூச்சு முடிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிறது. இந்த மாதிரி பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு நாம் பார்க்கலாம். அடிப்படையாக இதோடைய தன்மை என்னன்னா, நம்ம நுரையீரலில் 3 அடுக்கு இருக்குது. இந்த 3 அடுக்கு நம்ம தனித்தனியாக செயல்பட முடியும். ஆ அன்னு சொன்ன கீழடுக்கு செயல்படுது, ஊ அண்ணா நடு அடுக்கும், அண்ணா மேல் அடுக்கும். இதை நம்ம நல்லபடியாக உணர முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சக்தி மண்டலத்தில் 3 பிரிக்க முடியும். என்னென்னா நம்ம தொப்பலுக்கு கீழே இருக்கிற ஒரு மண்டலத்தில் இந்த பாகம் இது கீழடக்கும், தொப்பல்லேருந்து தொண்டைக்குழி வரைக்கும் இருக்கிறது நடு அடக்கும், தொண்டைக்குழிலேருந்து உச்சி வரைக்கும் இருக்கிறது மேல் அடுக்கு. ஆ அன்னு சொன்னால் கீழடுக்கு செயல்படுது, ஊ அன்னு சொன்னால் நடு அடுக்கு, அன்னு சொன்னால் மேல் அடுக்கு. இது தனித்தனியாக நாம் ஒரு புத்துணர்வு கொண்டு வரதுக்காக நம்ம சக்தி உடலில் எப்போ நாம் நாடி சுத்தி பண்ணி ஒரு சமநிலை கொண்டு வந்தோம், அதுக்கப்புறம் ஒரு புத்துணர்வு கொண்டு வரணுன்னா இந்த 3 எளிமையான நாதம் நாம் உபயோகப்படுத்தி நம்ம உடலில் இந்த மாற்றம் நாம் கொண்டு வர முடியும். இதனால் நம்ம நரம்பு மண்டலம் செயல்படுறது கூட ஒரு உச்சநிலைக்கு வரும். அதுலேயும் சின்ன குழந்தை இருந்தால் வீட்டில் அவருக்கு கட்டாயமாக இந்த 3 சத்தம் நாம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போது ஒரு பிரச்சனை இருக்கும், நிறைய குழந்தைக்கு கவனம் ஒரு இடத்துல வச்சுக்க முடியல. குழந்தை மட்டும் இல்லை, எந்த வயசில் இருந்தாலும் சரி கவனம் ஒரு இடத்துல வச்சுக்கிறதுன்றது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இந்த நாத யோகான்றது பயிற்சி பண்ணால் ரொம்ப சுலபமாக அது நாம் அந்த சூழ்நிலையை மாற்றிக்க முடியும். சரியான தூக்கம் வரல, ரொம்ப தேவையில்லாத கனவு ஓடுது, கண்ணு திறந்தாலும் கனவு ஓடுது, கண்ணு 3 நாள் கனவு ஓடுது. முக்கியமாக மனம் ஒரு உறுதி இல்லாத நிலையில் இருக்குது, பயமாக இருக்குது, தேவையில்லாத பதற்றங்கள் இருக்குது. இப்படி இருந்தால் டெய்லி இந்த நாத யோகான்ற ஒரு எளிமையான பயிற்சி பண்ணால் நம்ம மனநிலை மற்றும் இந்த நரம்பு மண்டலம் நாம் ஒரு சமாதானமான நிலைக்கு கொண்டு வர முடியும். இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறிப்புகளை முழுமையா கேட்டுக்கலாம். சமனமிட்டு உட்கார்ந்து உள்ளங்கைகளை மேல்முகமா தொட மேல வைக்கணும். முதுக சௌகரியமான நிலையில நேரா வச்சு அமர்ந்துக்கலாம். வாயை முழுமையா திறந்து ஆ சத்தம் உச்சரிக்கணும். மூச்சு முழுமையா வெளிவிடுற வரைக்கும் இந்த சப்தம் செய்யணும். அப்புறம் உதடுகளை வட்ட வடிவத்துல குவிச்சு ஊ சப்தம் உங்க மூச்சு நீங்க முழுமையா வெளிவிடுற வரைக்கும் உச்சரிக்கணும். இத 7 தடவை செய்யணும். அடுத்து வாய் மூடி மா சப்தம் உச்சரிக்கணும். இத 7 தடவை செய்யணும். இந்த சப்தங்கள் உச்சரிக்கிறப்போ உடல்ல எந்த பாகத்துல அதிர்வு உருவாகுதுன்னு கவனிக்கணும். ஆ சப்தம் செய்யும் போது அதிர்வு உங்க தொப்புள் பகுதியில உருவாகிறத கவனிக்கலாம். ஊ சப்தம் செய்யும் போது அதிர்வுகள் விலா எலும்புகள் கூடுற இடத்துல உருவாகிறத பார்க்கலாம். மா சப்தம் வாய் மூடி உச்சரிக்கிறப்போ அதிர்வுகள் உங்க தொண்டை குழிய மையமா வச்சு உருவாகுது. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். இப்போ கண்கள் மூடி இருக்கலாம்.
உங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து மெதுவா, ரொம்ப மெதுவா உங்க கண்கள திறக்கலாம்.
உங்களுக்குள் ஆழமாய் செல்ல ஷாம்பவி முத்ரா. ஒரு ஒரு தனி மனிதன் அவனுடைய முயற்சினாலேயோ இல்லை சூழ்நிலை உதவினாலேயோ அறிவு, செல்வங்கள், திறமை எல்லாமே சம்பாதிக்க முடியும். எவ்வளோ அறிவு இருந்தாலும், செல்வங்கள் இருந்தாலும், திறமை இருந்தாலும் கூட தேவையான அருள்ன்றது இல்லைன்னா வாழ்க்கை உறைவில்லாமல் நடக்க முடியாது. இப்படி நீங்கள் நிறைய பேர் உலகத்தில் பார்க்க முடியும். எல்லாமே இருக்குது, அப்படியும் நல்லபடியாக வாழ முடியல. எல்லாமே இருந்தாலும் ஆனந்தமாக வாழ்கிற ஒரு முறை அவருக்கு வரல. என்னத்துக்குன்னா தேவையான அருள் இல்லை. இந்த அருள் சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கலாச்சாரத்தில் இந்த அருள் சம்பாதிக்கிறதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உயர்ந்த அம்சமாக நாம் வச்சுருக்குறோம். என்னத்துக்குன்னா இது வாழ்க்கையில் நம்ம உயிர் நடக்கிறதுக்கு ஒரு வளவளப்புக்கு தேவையான திரவத்து மாதிரி இது. இந்த அருள்ன்றது இல்லைன்னா நமக்கு இந்த வளவளப்பு இல்லை. எவ்வளோ மகத்தான ஒரு யந்திரம் இங்கே இருந்தாலும் அதுக்கு தேவையான வளவளப்பு இல்லைன்னா தன்னைத்தானே அது அழிச்சிடும். நமக்கு சேர்ந்த நம்ம அறிவு, நம்ம செல்வங்கள், நம்ம திறமை நமக்கே எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிச்சிடும். என்னத்துக்குன்னா நமக்கு தேவையான அருள் இல்லை. இந்த அருள் சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஷாம்பவி முத்ரா என்ற ஒரு மகத்தான ஒரு பயிற்சி ரொம்ப எளிமையான ரூபத்தில் நாம் இப்போ கற்றுக்கலாம். கால்களை சம்மணமிட்டு சௌகரியமா உட்காரணும். உங்க முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். கைகள்ல யோக முத்ரா வச்சிருக்கணும். உங்க ஆட்காட்டி விரலும் கட்ட விரலும் ஒண்ணு நுனியில தொடுற மாதிரி ஒரு வட்டம் உருவாக்கணும். மற்ற 3 விரல்களும் நேரா இருக்கணும். இந்த 4 விரல்களுக்கும் நடுவுல இடைவெளி இருக்கக்கூடாது. முத்ராவை தொடை மேல மேல்முகமா வச்சு தோளும் கைகளும் இறுக்கமில்லாம தளர்வா வச்சு கண்களை மூடி முகத்தை லேசா மேல் நோக்கி திருப்பணும். முகத்தை இப்படி லேசா மேல் நோக்கி திருப்புறப்போ இயல்பாவே புருவ மத்தியில ஒரு கவனம் ஏற்படும். இன்னும் தீவிரமா அங்க கவனத்தை குவிக்காம இயல்பா உண்டாகிற கவனத்தோட கண் மூடி இருக்கணும். நாம இப்போ ஷாம்பவி முத்ரா சேர்ந்து செய்வோம். புருவ மத்தியில உருவான இந்த இயல்பான மென்மையான கவனத்தை அப்படியே தக்க வச்சு உங்க மூச்சு காற்றோட அசைவை விழிப்புணர்வோட கவனிக்கணும். இதே நிலையில 3 to 6 நிமிஷம் வரை இருக்கணும். योगरतो वा भोगरतो वा संगरतो वा संगविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तम् यस्य ब्रह्मणि रमते चित्तम् नन्दति नन्दति नन्दते वा नन्दति नन्दति नन्दते वा.
இப்போ அவசரம் இல்லாம உங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து மெதுவா, ரொம்ப மெதுவா உங்க கண்கள திறக்கலாம். அன்பு தரும் யோகா. நமஸ்காரம் செயல்முறை. நம்ம உடல் இருந்தால் சரி, உலகம் இருந்தால் சரி, இல்லை பிரபஞ்சமே எடுத்தாலும் சரி, அடிப்படையாக இந்த பொருள் பிரபஞ்சம் எல்லாமே எதிர்மறையான ரெண்டு திரவங்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட தன்மை. இந்த ரெண்டு நிலையில் இந்த இருமை நிலை என்றது எப்பவுமே செயல்படுது. இதுக்கு நாம் ஆண் பெண்ணுன்னு சொல்லிக்கலாம், தாய் தந்தைன்னு சொல்லிக்கலாம், சிவசக்தின்னு சொல்லிக்கலாம். அடிப்படையாக எல்லாத்துலேயும் எது பொருளுக்கு சம்மந்தப்பட்டதோ இதில் எல்லாமே இருமை நிலை இருக்குது. யோகா என்னென்னா இந்த இருமை நிலை தாண்டி நாம் ஒரு ஒன்றி அந்த நிலைக்கு வர்றதுக்காக ஒரு அடிப்படையான யோகா நாம் பலவிதமாக செய்ய முடியும். ரொம்ப அடிப்படையான யோகான்னா இதுக்கு நாம் நமஸ்காரம்னு சொல்லுவோம். இந்த நமஸ்காரம்ன்றது அடிப்படையான யோகா. இந்த உள்ளங்கை பாகத்தில் நம்ம சக்தி உடலில் நம்ம நரம்பு மண்டலத்தில் ஒரு முக்கியமான அம்சமாக இது இருக்குது. இது ரெண்டு நாம் இப்படி சேர்த்து நம்ம நெஞ்சுக்கு தொடர் மாதிரி நாம் இப்படி வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே நாம் ஏதோ ஒன்று நமக்கு ரொம்ப அன்பாக இருக்கிற தன்மை எது நாம் ஒரு உயர்ந்ததுன்னு பார்க்குறோமோ அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், மேகமாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், தாய் தந்தையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், இல்லை நாம் நடக்கிற மண்ணாகவே இருக்கலாம். முக்கியமானது என்னென்னா எது நாம் நமக்கு மேலே ஒரு உயர்ந்ததுன்னு பார்க்குறோமோ, எது நமக்கு ஒரு குறிப்பிட்ட க்ஷணத்தில் நம்ம தாண்டி இருக்கிற தன்மை நமக்கு தெரியுதோ அதை அப்படியே பார்த்து நம்ம 2 கை இந்த நமஸ்காரம் என்ற ஒரு முறையில் சேர்த்துட்டு நாம் கொஞ்சம் அன்பாக அக்கறையாக சும்மா அதை அப்படியே பார்த்து இருந்தால் நமக்குள்ளே நம்ம சக்தி மண்டலத்தில் நம்ம நரம்பு மண்டலத்தில் ஒரு மகத்தான ஒரு மாற்றம் நாம் உணர முடியும். எல்லாத்துக்கும் முக்கியமாக நாம் ஒரு அன்பான ஆனந்தமான மனிதனாக வாழ்கிறதுக்கு அடிப்படையை ஏற்படுத்துகிறோம். ஒரு மனிதன் அவனுக்குள்ளே எதனாலும் ஒரு மகத்தான ஒரு அனுபவம் நடந்தான், ஏதோ ஒன்று அவனை தாண்டி அவனுக்குள்ளே அது நடந்தால் தெரியாமையே அவன் 2 கை இப்படி சேர்ந்துக்குது. எந்த கலாச்சாரத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தெரியாமல் இப்படி பண்ணிக்குவாங்க. என்னத்துக்குன்னா இந்த 2 கை சேரணுன்ற நோக்கம் அப்போ வந்துடும். நம்ம கலாச்சாரத்தில் இது நாம் கவனமாக விழிப்புணர்வாக இது நாம் பண்ணிக்குவோம். நீங்கள் கோயிலுக்கு போயினாலும் இதே தான், ஒரு நண்பர் பார்த்தாலும் இதே தான், தாய் தந்தை பார்த்தாலும் இதே தான், மாடு பார்த்தாலும் இதே தான், மலை பார்த்தாலும் இதே தான். என்னத்துக்குன்னா இது ஒரு எல்லாத்துக்கும் உயர்ந்த வெளிப்பாடு மனிதனுக்குள்ளே. எப்போ அவனுக்குள்ளே ஒரு உயர்ந்த உணர்வு வருதோ தெரியாமையே அவனுக்கு 2 கை சேருது. இது வெறும் ஒரு வெளிப்பாடு மற்றும் இல்லாமல் இது ஒரு பயிற்சியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்தால் நம்ம சக்தி நிலை, நம்ம மனநிலை, நம்ம உடல்நிலை ஒரு சமநிலை கொண்டு வர்றதுக்கு, ஒரு உயர்ந்த நிலையில் மனிதன் வாழ்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கை கவனித்து பாருங்கள், எது இல்லாமல் நீங்கள் வாழ முடியலையோ. நாம் நடக்கிற நிலம், சாப்பிட்ற உணவு, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, இந்த வானம், நம்ம வாழ்க்கையில் எது நமக்கு முக்கியமோ
நாம் உபயோகப்படுத்துகிற வண்டி, நமக்கு பிரியமாக இருக்கிற மக்கள், எது நமக்கு வாழ்க்கையில் முக்கியமோ, எது நாம் வாழ்க்கையில் உயர்ந்த தன்மையாக இருக்குதோ நமக்கு, அதுக்கு எல்லாமே ஒரு தடவை அப்படி கும்பிடணும். ஒரு மனிதன் பலவிதமாக அவனுடைய தன்மை வெளிப்படுத்த முடியும். கெட்ட வார்த்தைனால வெளிப்படுத்த முடியும், நல்ல வார்த்தைனால வெளிப்படுத்த முடியும். இந்த நமஸ்காரம்ன்றது ரொம்ப உயர்ந்த வெளிப்பாடு. உங்கள் உயிர் ஒரு உயர்ந்த நிலையில் வெளிப்படணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.